FTFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோர்த் ஃப்ளோர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். ஃபோர்த் ஃப்ளோர் LR சுந்தரபாண்டி இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படத்துல ஆரி நடிச்சிருக்காரு. ஆரி ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நோட்டிசபிளான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம இந்த திரைப்படத்தை சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய பெயரை பார்க்கும் போதே உங்க எல்லாருக்குமே தெரியும் இது கண்டிப்பா ஒரு ஹாரர் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் திரைப்படம் தான். ஆனா ஹாரர் திரைப்படத்தை ஒரு வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல இந்த திரைப்படத்தை காமிச்சிருக்காங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமால நிறைய ஹாரர் திரைப்படங்கள் வந்தாலும் கூட இந்த சினிமா ஒரு வேறு மாதிரியான ஒரு அப்ரோச் தான் அணுகியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு சயின்டிபிக்கா தன்னுடைய இன்ட்யூஷனை நிகழ்காலத்தோட எப்படி ஒப்பிடுகிறான், அந்த ஒப்பீடு உண்மையிலேயே ரியல் டைம்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு கதையை தான் இந்த திரைப்படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் சுந்தரபாண்டி. பிக் பாஸ் மூலமா நிறைய பேருடைய மனதை கொள்ளையடித்த ஆரி எந்த திரைப்படத்திற்கு பிறகு நல்ல அவருக்கான கதை அம்சங்கள் அமையும், நிறைய திரைப்படங்கள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரி அவருடைய யதார்த்தமான தன்னுடைய நடிப்பின் மூலம் இந்த திரைப்படத்திற்கு ஒரு வலு சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஃபோர்த் ஃப்ளோர் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வருது. அந்த கால் எடுத்து பேசும்போது தன்னுடைய முன்னாள் காதலி நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லி இவரும் கிளம்பி சென்னைக்கு போறாரு. இவரு போகும்போது தன்னுடைய அலுவலகத்துல கொடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தங்குறாரு. அங்க சாவி கொடுக்கும்போது சாவி மாறிடுது. ஸோ அவர் 3வது தளத்துல தங்கணும், ஆனா தவறுதலா 4வது தளத்துல போய் தங்கிடுறாரு. அப்படி 4வது தளத்துல தங்குறதுனால என்ன மாதிரியான தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, சுந்தரபாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் டிவியில உள்ள சில நடிகர்கள்லாம் இந்த திரைப்படத்துல நடிக்க வச்சு கதையை கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா மூவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுசா பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த 4வது தளத்தில் நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்ய விஷயங்கள், கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை நகர்த்துறாங்க. செகண்ட் ஹாஃப்ல இவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, பேய் அதெல்லாம் தாண்டி சயின்டிபிக்கா ஒரு மனுஷனுக்கு தூக்கத்துல வரக்கூடிய சில கனவுகள் நிஜத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை ரிலேட் பண்ணி ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல நடந்த சில முன்னாடி நடந்த சில கிரைம், அதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய முகங்கள், பெயர்கள் எல்லாமே ஆரிக்கு கனவு மூலமா தெரிய வருது. அதன் பிறகு அதை தேடி போறாரு. அதை தேடி போகும்போது கடைசியா தன்னுடைய காதலி எப்படி இறந்தார், தனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதை வெளிப்படுத்துறாங்க இந்த திரைக்கதை மூலமா. ஸோ ஒட்டு மொத்தத்துல ஃபோர்த் ஃப்ளோர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு லோ பட்ஜெட் ஹாரர் மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னமுமே தயாரிப்புல ஒரு முன்கவனம் செலுத்தி இன்னமுமே திரைக்கதையில சுவாரஸ்யத்தை கூட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் இன்னுமே ஒரு திகில் திரைப்படமா இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இயக்குனர் சுந்தரபாண்டியோட நோக்கம் அமானுஷ்யத்தை நோக்கி அவருடைய பயணம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சயின்டிபிக்கான முறையில அதை எப்படி அணுகணுங்கிறத அவர் சொல்ல வந்திருக்காரு அப்படின்றதான் நான் அந்த திரைப்படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஹாரர் படம் அப்படின்னா பயங்கரமா சவுண்ட் எல்லாம் அப்படியே அடுத்து சீட்டு நுனியில உட்கார்ந்து பாக்குற மாதிரியான காஞ்சனா மாதிரியான ஒரு நகர்வு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு அமானுஷ்யத்தை எப்படி அறிவுபூர்வமா எதிர்கொள்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு திரைப்படம் கூட சொல்லலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஃபோர்த் ஃப்ளோர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்பட ரிவ்யூ நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.